கவிதைகள் என்று பலர் எழுதுகிறார்களே தவிர கவிதைகளாக இருப்பதில்லை. கவியரங்கத்துக்கு கலைஞர் தலைமையேற்ற பிற்பாடுதான் கவியரங்கத்திற்கு ஒரு எழுச்சியும் வரவேற்பும் மலர்ச்சியும் ஏற்பட்டது. என் வீடகத்து தம்பி மாறன் முரசொலியில் ஏடெடுத்து எழுதுகின்ற இளம்புலவர் முத்துலிங்கம் பாட வருகின்றார். தேனாக பாடு தம்பி, இருக்கின்றோம் நாங்கள் தும்பி. இன்னும் 6 நாள் அதிகாரம் மாறும். திரையாலே அன்றழிந்த திருநகர் பூம்புகாரை வெள்ளி திரையாலே உருவாக்கி திருநாட்டில் உழவவிட்ட கலைஞர் நீ. பராசக்தி மனோகரா இதெல்லாம் புரட்சிகர அவசரங்கள் மறக்க முடியாது. கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்காக அண்ணாவிடம் பெற்ற இதயத்தை திருப்பி கொடுக்க சென்றவரே. கடல் அலையில் கால் நனைக்க வரும் உடன்பிறப்புகளின் இதய துடிப்பை கேட்க தலை சாய்த்து படுத்தவரே. திராவிட இயக்கத்தின் ரத்த நாளங்களில் ஒன்றாக விளங்குகின்ற பேராசிரியர் சுபவி அவர்களே, அவையில் உள்ள சான்றோர்களே, கவிஞர்களே, நண்பர்களே, அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். 3 புத்தகங்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். ஆனால் எனக்கு ஒரே ஒரு புத்தகம் தான் கொடுத்தார், வீரமில்லா மலை. அதனால் அதை பார்த்து நான் இருக்கிறேன். குவைத்திலிருந்து அங்கு தமிழ் வளர்த்த எழுத்தாளர் NC மோகன்தாஸ் அவர்கள் வருகை இருந்திருக்கிறார்கள். அவர்களை வரவேற்கிறேன். வாக்குறுதியின் தலைவரை வரவேற்கிறேன். பேராசிரியர் மஞ்சுளா அவர்கள் மாணாக்க செல்வங்களுக்கு கல்வி கற்பிப்பதோடு கண்ணியம், கடமை, கட்டுப்பாடு, பண்பாட்டையும் கற்றுக் கொடுத்து வருபவர். கருத்தரங்கத்தில் சிறந்த முறையில் உரையாற்றுபவர், பட்டிமன்ற பேச்சாளர், சிறந்த கவிஞர் என பன்முக ஆற்றல் பெற்றவர். இவருடைய எழுத்துக்களை பற்றி நாஞ்சில் சம்பத் அவர்கள் சொல்லியிருக்கிறார். நான் நடுவராக இருந்து நடத்தும் வழக்காடு மன்றங்களில் பட்டிமன்றங்களில் அறிவார்ந்த தளத்தில் நின்று வாதிடுகிறவர். இனிய உதயம் போன்ற இலக்கிய இதழ்களில் நெஞ்சில் வித்தாக விழுகின்ற முத்தான கட்டுரைகளை தொடர்ந்து எழுதி வருபவர் என்று சொல்லிவிட்டு சொல்கிறார். வலைக்கரங்களால் வாழ்கவிதைகள் எழுதியிருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார். இந்த வீரமில்லாத மலை கவிதையை பற்றி இதைவிட என்ன பெருமை. அதே போல எங்கள் ஊர் பகுதியைச் சேர்ந்த கவிஞர் ராஜகம்பீரன் இதை பற்றி பாராட்டும் போது, காட்டுக்குயிலின் சங்கீதம் இந்த கவிதைகள். ஓர் இசைக்கலைஞன் குயிலின் சத்தத்தை பத்திரமாக இசைக்கூடத்தில் ஒளிப்பதிவில் உண்டாக்குவது போல மகத்தான கவிதைகளை தந்திருக்கிறார் கவிஞர் மஞ்சுளா. வாசிக்கும்போது நதியின் ஓசை கேட்கிறது, குயிலின் பாடல் கேட்கிறது, மழை காற்று வீசுகிறது, தென்றல் தவழ்கிறது, அலைகளின் ஓயாத பேரிரைச்சல் கேட்கிறது. அங்கே சமூக அக்கறையும் காட்சியாகிறது. இதைவிட சிறப்பாக என்ன சொல்லிவிட முடியும்? நான் எல்லாவற்றையும் படித்தேன், அவருடைய கவிதைகள் எல்லாவற்றையும் படித்தேன். இந்த கவிதைகள் என்று பலர் எழுதுகிறார்களே தவிர கவிதைகளாக இருப்பதில்லை. வசனமாக எழுதுவதெல்லாம் வரியை மடக்கி எழுதிவிட்டு கவிதைகள் என்று சொல்கிறார்கள். அதில் எந்த கவிதையாக இருக்கலாம், மரபாக இருக்கலாம், ஹைக்கூவாக இருக்கலாம், புது கவிதையாக இருக்கலாம். சிலர் சிறுகதையும் இல்லாமல் கட்டுரையும் இல்லாமல் எழுதிவிட்டு நவீன கவிதை என்று சொல்கிறார்களே, அப்படியும் இருக்கலாம். ஆனால் எப்படி இருந்தாலும் கவிதைக்குரிய உத்திகள், தன்மைகள், கற்பனைகள், அதற்குரிய உபமயங்கள் இருந்தால்தான் அது கவிதையாக ஏற்றுக்கொள்ள முடியுமே தவிர இல்லை என்றால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. நம்ம இவருடைய கவிதைகள் எல்லாவற்றையும் படித்தேன். உண்மையிலே கவிதைகள் என்று சொல்லக்கூடியவர்கள் சிறப்பாக இருக்கின்றன. அதில் வீரமில்லாத மலையை பற்றி நமது அன்பு வரவேற்புரையாற்றியவர் கூட சொன்னார். முதல்ல கலைஞரை பற்றி எழுதியிருக்கிறார். சூடேற்றும் சூரியனுக்கு பயந்து குடைப்பிடிக்கும் மக்களுக்கு சூரியனையே குடையாக மாற்றி தந்த எளிஞாயிறு கலைஞர் சொல்கிறார். அந்த கள்ளக்குடி போராட்டமாக சொல்கிறார். தமிழ் கவிதை நூல்கள் தள்ளுபடிக்கு உள்ளாகும் நேரத்தில் கவியரங்க தலைமை ஏற்றார். தமிழ் கவிதைகள் முடிசூட்டி கொண்டன என்றார். உண்மையிலே கவியரங்கத்துக்கு கலைஞர் தலைமை ஏற்ற பிற்பாடு தான் கவியரங்கத்திற்கு ஒரு எழுச்சியும் வரவேற்பும் மலர்ச்சியும் ஏற்பட்டது. அனுபவத்தை நான் கண்டவர். நான் 1966 1972 வரையிலும் முரசொலி பத்திரிகையில் தான் துணை ஆசிரியராக இருந்தேன். அப்போது தான் 1967 முதல் திமுக ஆட்சிக்கு வந்தபோது அண்ணா கவியரங்கம், புகழ்பெற்ற அண்ணா கவியரங்கம், இன்றைக்கு இருக்கக்கூடிய புரசபாக்கம் தாசப்பிரகாஷ் ஹோட்டல் இருக்கிற அதுக்கு எய்தாப்பில் இருக்கக்கூடிய ஒரு சாலையில் தர்மபிரகாஷ் மண்டபத்தில் நடந்தது. கலைஞர் தான் இப்போ பொதுப்பணி அமைச்சர், அவர் தான் தலைமை தாங்கினார். அந்த கவியரங்கத்தில் யாராவது கலந்துக்கிட்டோம்னா நான், கவிக்கோ அப்துல் ரஹ்மான், எனக்கும் அவருக்கும் இதுதான் முதல் கவியரங்கம். சென்னையில், மதுரையில், சிவகங்கையில் நிறைய பாடி இருக்கிறோம்.
சென்னைக்கு வந்த பிற்பாடு அவருக்கு அவர் வாணியம்பாடியில் இருந்தாலும் அவருக்கு இதான் முதல் கவிதை, எனக்கு இதான் முதல் கவியரங்கம். அந்த கவியரங்கத்தில் யார் யார் பாடினா கவிஞர் முடியரசன், புலவர் பொன்னிவரம் வரல, அதனால் அவர் கவிதையை புலவர் ஆடரசுகிட்ட கொடுத்து அனுப்பினார். கவிஞர் கருணானந்தம், கவிஞர் தமிழ் பித்தன், அப்துல் ரஹ்மான், இவங்க தான் பாடணும். அதில் என்னை பற்றி அறிமுகப்படுத்தும் போது கருணானந்தம், கவிஞர் கருணானந்தம் அவர் தான் சொன்னார், கலைஞர் நடிகர் என்ற தலைப்பில் நீ பாடணும்னு சொல்லிட்டாரியா, அப்படி எனக்கு ஒன்றும் தெரியாது அதை பற்றி அப்படின்னா. நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு அவர் முரசொலி எழுபத்துக்கு வந்து சொன்னார். போனேன். என்னை பற்றி அறிமுகப்படுத்தும் போது கலைஞர் சொன்னதை என்னால் மறக்க முடியாது. என்ன சொல்வார்னா, என் வீடகத்து தம்பி மாறன் முரசொலியில் ஏடெடுத்து எழுதுகின்ற இளம்புலவர் முத்துலிங்கம் பாட வருகின்றார், தேனாக பாடு தம்பி, இருக்கின்றோம் நாங்கள் தும்பி என்பார். இன்னும் காவியம் தூங்காக கொண்டிருக்கிறது. அப்போ கவிஞர் முடியரசன் பாடும்போது சொன்னார், அப்போது தேர்தல் பிரச்சாரம் நடந்து முடிஞ்ச நேரம், கடைசியாக கலைஞர் பிரச்சாரம் செய்தது மயிலாப்பூரில். அப்போ பேசும்போது சொன்னார், இன்னும் 6 நாள் அதிகாரம் மாறும், காங்கிரஸே அப்போது என் செய்வாய் என்று கேட்டார். அது மாதிரி அப்படி கேட்டார். அதை போல 6 நாள் அரசாங்கமே மாறிவிட்டது, அதிகாரம் மாறிவிட்டது. ஆகவே நீ கருணாநிதியா, உன்னை கருணாநிதி என்று எப்படி சொல்வது, நிதி என்று நான் சொன்னார். கருணாநிதி பேசிட்டு அது சொன்னார். அது மாதிரி கவிக்கு அப்துல் ரஹ்மான் சொல்லும்போது, வலை வீசி மீன் பிடிப்பவரை வலைஞர் எனலாம், அனைத்தும் அறிந்தவரை அறிஞர் எனலாம், கூட்டத்தை கலைப்பவரை கலைஞர் எனலாம், நீரோ கூட்டத்தை கலைஞரை பார்த்து சொல்கிறார், நீரோ கூட்டத்தை கூட்டுகின்றீர் கலைஞரானி, உண்மை கலைஞர் என்று யார் சொல்லுவார், நான் சொல்வேன் கலைஞன் சொல்லிட்டு, இந்தி கலைஞன் நீ என்பார். இங்கே அழிச்சாங்க, இந்தி கலைஞன் நீ, திரையாலே அன்றழிந்த திருநகர் பூம்புகாரை வெள்ளி திரையாலே உருவாக்கி திருநாட்டில் உலக விட்ட கலைஞன் நீ, பொன்னிதியே கழக புகழ்நிதியே, உன்னுடைய சந்நிதியில் கவிதை பூ சரமடித்து வந்துள்ளேன் அப்படி அடிக்கிட்டே போவார். அதெல்லாம் இன்னும் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னால் பாடுது. அது எனக்கு கொஞ்சம் கலைஞரை போல எனக்கு கொஞ்சம் நினைவாற்றல் உண்டு. அது மாதிரி கலைஞரை பற்றி இன்னொன்று சொல்லியிருக்கிறார். அது கவியரங்க அவருக்கு தலைமையேற்ற பாட்டு தான் கவியரங்குக்கு ஒரு உரையேற்பு எடுத்து வந்தது. அதுக்காக சொல்ல வந்தேன். தமிழ் நீங்கள் எழுதிய பிறகு இலக்கிய தகுதி பெற்றன திரை வசனங்கள்ங்கிறார். அது ஒரு வகையில் உண்மைதான். நீங்கள் எழுதிய பிறகுதான் இலக்கிய தகுதி பெற்றன திரை வசனங்கள்ங்கிறத நான் ஏற்க மாட்டேன். நீங்கள் எழுதிய வசனங்களும் இலக்கிய தகுதி பெற்றன, அது உண்மைதான். மந்திரிகுமாரி, பராசக்தி, மனோகரா இதெல்லாம் புரட்சிகரமான வசனங்கள் மறக்க முடியாது. ஆனால் அதுக்கு முன்னால் இலக்கிய தகுதி பெற்ற வசனங்களாக எழுதிய ஒரு எழுத்தாளர் இருந்தார். பெரும்பாலும் படம் மறந்துட்டாங்க. இளங்கோவன் ஒரு எழுத்தாளர், திறமை பத்திரிகையில் உண்மையாசிரியர் இருந்தவர், பாகவதர் படத்துக்கு நிறைய எழுதினவர். பாகவதர் யாராவது படத்துக்கு ஒப்பந்தம் செய்ய போனால் முதல்ல வசனத்துக்கு இளங்கோவனையும், இசைக்கு ஜி ராமநாதனையும், பாட்டுக்கு பாபநாசன் சிவனையும் ஒப்பந்தம் செய்துவிட்டு அதன் பிறகு என்னிடத்தில் வாருங்கள் என்று சொல்வாராம். அப்படி இளங்கோவன், அதாவது என்னை போன்றவர்கள் ஒன்றும் தெரியாதவனை கூட ஒரு அறையிலே வைத்து அழைத்துவிட்டு எங்கள் படத்திற்கு இளங்கோவன் வசனம் எழுதுகிறார் என்று சொன்னால், அப்போதே வெளியீட்டாளர்கள்லாம் படத்தை கொட்டி கொடுத்துவிட்டு எங்களுக்கு தான் இந்த படத்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டு போகலாம். இது கவிஞர் சுரதா என்கிட்ட சொன்னார். அப்படிப்பட்டவர் இளங்கோவன். அவர் ஏதாவது ஒரு சில படங்கள் ஏதாவது ஒன்று சொன்னால் தானே சிறப்பாக இருக்கும். அது மாதிரி இது சிவகவின்னு ஒரு படம், பாகவதர் பொய்யாமொழி புலவராக நடிப்பார். டி.ஆர். ராஜகுமாரி நாட்டியக்காரியாக நடிப்பாங்க. கதைப்படி ராஜகுமாரி பாகவதரை விரும்புவார், ஆனால் பாகவதர் விரும்ப மாட்டார். உடனே ராஜகுமாரி அம்மா கேட்பாங்க, ஏன் நான் அழகாக இல்லையா, நெருப்புக்கு அழகில்லை என்று யார் சொல்வது, சுரதா எழுதுன மாதிரி இருக்கு பாருங்க, நெருப்புக்கு அழகில்லை என்று யார் சொல்வது, அப்போ ஏன்னா நான் ஆடுவது அழகாக இல்லையா, பாம்பு படம் எடுத்து ஆடுவது கூட அழகாகத்தான் இருக்குது, பக்கத்தில் போக முடியுமா, உடனே அந்தம்மா என்னிடத்தில் விஷம் இல்லையே, உடனே அவர் அஞ்ஞானம் அழகான விஷத்தை விடக்கூடியது, இப்படி நடுக்கு தெரிக்காது போல படம் எழுதினார். அப்படிப்பட்ட இளங்கோவன் ராஜராஜன் ஒரு படத்துக்கு எழுதினார், எம்ஜிஆர் பத்மினி நடித்த படம். அதில் ஒரு அரசகுமாரியை காதலிப்பார். அதே அரசகுமாரினை இங்கே அரசகுமாரியினுடைய தோழியும் காதலிப்பார். இந்த அரசகுமாரி எப்படியெல்லாம் உடை அலங்காரங்கள் செய்வாளோ அதை போல இவளும் செய்து கொண்டு அந்த அரசகுமாரியை கவரை எத்தனிப்பார்.
ஆனால் அரசகுமாரியை விரும்ப மாட்டான், அரசகுமாரியை தான் விரும்புவான். இது நீண்ட நாளைக்கு பிறகு அந்த தோழிக்கு தெரிய வந்தது. உடனே தன்னுடைய தோழியை ஆற்றாமையை அவனிடத்திலே போய் சொல்லுகிறார். அதான் அரசகுமாரிட்டு, இளவரசே, வானம் நீல நிறமாக இருக்கிறது என்பதற்காக கடலும் தன்னை நீல நிறமாக ஆக்கி கொண்டது. அவன் எப்படியெல்லாம் உடையலங்கள் செய்வாளோ அதை போல செய்கிறாளோ அதை மனதில் வைத்துக்கொண்டு சொல்கிறார். வானம் நீல நிறமாக இருக்கிறது என்பதற்காக கடலும் தன்னை நீல நிறமாக்கி கொண்டது. வானம் தன் மேலே நட்சத்திர முத்துக்களை பதித்து வைத்து கொண்டது என்பதற்காக கடலும் தனக்கு கீழே முத்துக்களை பதித்து வைத்து கொண்டது. வானம் தனக்கு மேலே வெண்மையான மேகங்களை மிதக்க விட்டு கொண்டது என்பதற்காக கடலும் தனக்கு மேலே வெண்மையான நுரைகளை மிதக்க விட்டு கொண்டது. இருந்தாலும் வானம்தான் மேலே இருக்க முடியும், கடல் கீழே தான் இருக்க முடியும். புரிந்து கொண்டே வருகிறேன், மேலே விட்டு போயிடும். இப்படி இது வசனமா வசன கவிதையா? இன்றைக்கு அப்படி அந்த காலத்தில் வசனத்தை கூட கவிதையை போல் எழுதினார்கள். இன்றைக்கு கவிதையாக எழுத வேண்டிய பாடலை கூட வசனத்திலும் சேர்த்தில்லாமல் எழுதிவிட்டு இசையமைப்பாளர் தேவான் எங்களை போன்றவர்கள் வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அது மாதிரி கலைஞரை பற்றி சொல்லும்போது இன்னொன்று சொல்வார். சூடேற்றும் சொற்களுக்கு மத்தியில் சுடரேற்றும் சொற்களால் காயம்பட்ட மூன்றாம் பாலினத்திற்கு திருவுண்டாக்கிய சுயமரியாதை சுடர். 9 என்று அடிகள் என்று சொல்லிக் கொண்டிருந்த நேரத்தில் திருநங்கையின் அவர் தானே சொல்லி எல்லாருக்கும் தெரியக்கூடிய மர்த்தைய நடாது தான் முதலே திருநங்கையின் அவரே அழைத்து கொண்டார். அதை வைத்து கலைஞர் சொன்னார். அதுக்கப்புறம் தான் உலகத்துக்கே இது தெரியும். அதே போல் திருநம்பி என்று சொன்னார். கலைஞரை பற்றி சொல்லும்போது முடிவாக சொல்றார், கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்காக அண்ணாவிடம் பெற்ற அண்ணாவின் இதயத்தை கடன் உடல் கேட்டார்னு ஒரு கவியரங்கத்தில் அதை வச்சு சொல்றார். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்காக அண்ணாவிடம் பெற்ற இதயத்தை திருப்பி கொடுக்க சென்றவரே போயிட்டார்னு அது சொல்கிறார். கடல் அலையில் கால் அணைக்க வரும் உடன்பிறப்புகளின் இதய துடிப்பை கேட்க தலை சாய்த்து படுத்தவரே. இதுதான் நயமான வரிகள் இல்லையா? அப்படி சரியாக இருக்குது. அதே போல் தமிழ் மொழியை பற்றி எழுதியிருக்கிறார்கள். அதுதான் ரொம்ப குறிப்பிட வேண்டியது. பாரதிதாசனுக்கு பிறகு குறிப்பிட வேண்டிய கவிஞன் தமிழ் மொழி. அது சொல்கிறார், பாரதிதாசனுக்கு பின் உச்சரிக்கப்பட வேண்டிய அவர் பெயரை சொல்லாமல் விட்டது வரலாற்று பிழை. அதாவது என் சிறு வைத்தல், அரசியல் வைத்தல், எழுதி வைத்தல் வெண்பாக்கள் மட்டுமே எழுதி கொண்டிருந்த காலத்தில் அந்த சந்த கவிதைகளை அதிகம் எழுதிய ஒரே கவிஞன் தமிழ் மொழி தான். இன்றைக்கு புரட்சி கவிஞர் பாரதிதாசனும் தொழிலாளர்களை பற்றி எல்லாம் எழுதியிருக்கிறார்கள். ஆனால் மே தினத்தை பற்றி முதல் வரவேற்று கவிதை எழுதிய முதல் கவிஞன் தமிழ் மொழி தான். கோழிக்கு 1948 எழுதியிருக்கிறார். கோழிக்கு முன்னெடுந்து கொத்தடிமை போல் உழைத்து பாடுபடும் ஏழைகளை பார்த்து பதைத்து கண்ணீர் துடைக்க வந்த காலமே நீ வருக என்று வரவேற்று மே தினத்தை பற்றி இவர் தான் எழுதினார். அது மாதிரி சந்தகை அற்புதமான கவிதைகள். அதாவது தமிழ் வழி கவிதையை அவருடைய சேது சஞ்சீவி தான் புத்தகமாக வெளியிட்டார், எல்லாருக்கும் தெரியும். அவருடைய கவிதையை முதல் சொல்லி தமிழ் வழி கவிதையை படிக்க செய்தவர் யாருன்னா வசனகர்த்தா ஏஎல் நாராயணன் தான். இப்போ ஒரு முறை ஊருக்கு ஒரு பிள்ளைன்னு ஒரு படம், சிவாஜி விஜயா நடித்த படம். அதில் கண்ணதாசன் ஒரு பாட்டு சரியில்லைன்னு என்னை எழுத கூப்பிட்டாங்க. பார்த்து ஏன் அவர்கிட்ட சொல்ல வேண்டியதானே அப்படின்னு. இல்லை நீ கொடுக்குற படத்துக்கு இது போதும்னு சொல்லிட்டாங்க பண்ணுறது அப்படின்னு வேற ஒரு படத்துக்கு அது பார்க்க ஒரு வாரியர் நிலைக்கு ஒரு நடந்தது. செய்திக்கான பண்ணுறது, அதனால தான் கூப்பிட்டு போகிறோம், நல்லா இருந்தால் வச்சுக்கிறோம், இல்லைன்னா ஒரு படத்தை போகக்கூடாது அப்படி எழுதுனேன். அப்போ கடைசியாக சிவாஜிக்கு அதை காட்டும்போது எல்லா பாட்டையும் முத்திரையை வச்சு எழுதுன்னுட்டார். அப்போ தமிழுடைய கவிதையை பற்றி அவர் தான் சொன்னார். என்ன சொன்னாங்கன்னா, அரக்கான மஞ்சள் நிறக்கச் செழிந்து அசைகின்ற மயில் உறுத்தி வரக்கண்ட பின்னர் வழியில் நடந்து வராதீர் ஐயா, மரக்கொம்பு பூத்த மரக்கொம்பு வஞ்ச மதன் விட்ட கொடிய அம்பு சரக்கன்று பாய வழிமீது சாய வெடுக்கன்று அழைத்து விடுவாள். இப்படிதான் சொந்த கவிதை எழுதியிருக்காயா, இப்படி படித்து பாருங்க. அவர் தான் கண்ணப்பன் கிளிகள் புத்தகத்தை கொடுத்து படிக்க சொன்னார். கண்ணப்பன் அதாவது பிருந்தாசாந்தி படிச்சிருப்பார், இருந்தாலும் நானும் படிச்சிருக்கேன்னு தெரியணும் உங்களுக்கு, அதுக்காக சொல்லுங்கள். அதாவது ஒரு ஆண்கிளி பெண்கிளி எங்ககிட்டே அதை வளர்த்துருக்கிறான். ஒரு பெண்கிளி செத்து போச்சு, கூட்டுக்குள்ளே இருக்குது. அதை சொல்லும்போது உவமை எப்படி சொல்கிறார் பாருங்க. கொத்தாக ஒடிந்த இலை கூட்டுக்குள் இருப்பதை போல் பித்தாக இருந்த கிளி பிணமாக கிடக்கிறது. வக்கணைகள் பேசி வந்த வண்ணக்கிளி எவனின் கைக்கணைகள் பட்டு கரிந்து கிடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பதறுதான் அந்த கிளி. அதை சொல்கிறார், கதறி நிலை கலங்கி இர உதறி மொழி உளறி குளறியது, தயங்கி நிலம் தடவி
மனம் மயங்கி மயங்கி அது மருண்டு மருகியது. புலம்பி புலம்பி மிக புழுங்கி புழுங்கி அது சிலம்பி சிலம்பி மனம் சிதறி பதறியது. அந்த பதறது மாதிரி அது இருக்கும். நான் படிக்கும்போது நான் சொன்னதை படிக்கும்போது தெரியும். அது மாதிரி மாணவி தமிழ் வழியை நிறையா படிச்சிருக்கேன். அதை பற்றி பேசுனா 3/4 மணி நேரம் அவர் கதையே போய் சொல்லலாம். அது மாதிரி சந்த கவிதை பாருங்கள். மாணவி காவியத்தில் காணல் வெளியில் கோவலன் கண்ணகி பாடிய அந்த காணல் வெளி அது நடந்த இடம் அது அப்படித்தான் அந்த இடத்துல தான் இருந்திருக்குன்னு ஒரு முடிவு பண்ணி இவர் சொல்கிறாரு. அதை பற்றி சொல்லும்போது, காவிரி ஆறு நடந்து கடற்கரை கண்டு குளிக்கும் இடம், பூவிரி தாழைகள் என்றவர் ஆடை களைந்து புனைந்த இடம், நீவி நெடுந்திரையோடு கடல்விடை ஆடிய நெய்தல் நிலம், யாரும் இருக்கிற யாகும் எனக்கடல் ஆடிய காவல் இடம் அப்படின்னு சொல்கிறார். இல்லை சந்தர்ப்பம் தமிழுடைய கவிதைகளின் சிறப்பை பற்றி கவிஞர் தேசிய விநாயகமுடைய மாணாக்கர் கவிஞர் தேப்பா பெருமாள் ஒரு வெண்பாவை எழுதியிருக்கிறார். மான உணவுடையார் மாத்தவிடை காதலித்தார் தான் எவர்க்கும் அஞ்சி தலைவலியார் கோனெனவே பாப்பாடி வீற்றிருந்தார் பன்னெடுப்பும் கோகிலமாய் கூப்பாடு போட்டான் குறைந்து அப்படின்னு சொல்லியிருப்பார். நிறையா இருக்குது. அது மாதிரி அவர் முதல்ல எழுதினது அவர் திராவிட இயக்கத்தில் தான் முதல்ல எழுதியிருக்கிறாரு. திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர். 1944 எழுதியிருக்கிறாரு. குடியரசில் வந்தது 30/12/1944. என்ன, சிங்கங்கள் ஒன்றாக சேர்ந்து விட்டால் சிறுநரிகள் சூழ்ச்சி எதுவும் செய்வதில்லை, இங்கந்த நிலை கண்டே திராவிடத்தில் எதிர்காலம் இதோ அவர்கள் கையில் தானே அப்படின்னு திராவிட இளைஞர்களை குறிப்பிட்டு பாடியிருக்கிறார். அது மாதிரி திராவிட நாட்டில் அண்ணாவுடைய பத்திரிகையிலே எழுதியிருக்கிறார். அது மாதிரி பாரதிதாசன் நட்சத்திரங்களை பற்றி சொல்லும்போது சொன்னார், தொழிலாளர்களுடைய மண்மீதில் உழைப்போரெல்லாம் வறியராம் உரிமை கேட்டால் புன்னீதியில் அம்பு பாய்ச்சும் புலையர் செல்வராம் இதை தன் கண்ணீதியில் பகலிலெல்லாம் கண்டு கண்டு அந்திக்கு பின் விண்ணீனாய் கொப்பளித்த விரிவானம் பாராய்த்தமே சொன்னார். அதே கருத்தை வேறு மாதிரி சொல்கிறாரு. எதில் எப்போ சொன்னார்னா, குயிரன் இவரையும் சேர்ந்து ஒரு பத்திரிகை நடத்துனாங்க. 1946 வந்தது. அந்த பத்திரிகை பேர் கவிமலர். அதில் சொல்கிறார், நட்சத்திரத்தை சொல்கிறார், வான்கடல் தோன்றிய முத்துக்களோ ஏழை வாழும் குடிசையின் பொத்தல்களோ மாநில மீதில் உழைப்பவர்கள் உடல் வாய்ந்த தழும்புகளோ அவைகள் அப்படின்னு சொல்கிறார். இது மாதிரி நிறையா சொல்லிகிட்டே போகலாம். அதுக்காக அது மேலே சொன்னால் ஐயா பேசுறதுக்கு தெரிஞ்சாங்க அப்படின்னு சொல்கிறதே எனக்கு கேட்குது. இருந்தாலும் தமிழை போய் சொல்லிட்டு போகிறேன். அவரை பற்றி சொல்கிறாரு, மஞ்சுளா சொல்கிறாரு, வறுமைக்கு தன்னை தின்ன கொடுத்த போதும் பிறர் கருணைக்கு காத்திராத சுயமரியாதை சுடரொளி தமிழ் வழிங்கிறார். இது ஒன்றே பார்த்தா இவருடைய சேர்ப்ப வரதராசனை பாராட்டியிருக்கிறார், பொன்மொழி அப்பாத்துறையா, பாரதிதாசன் சொல்கிறதா எல்லாருமே பாராட்டியிருக்காரு தமிழ் வழி கவிதை. அதாவது அவருடைய குணங்களால் அவர்கள் பெற வேண்டிய புகழை பெறாமல் போய்விட்டார், அவ்வளோதான் சொல்லலாம். அப்புறம் இல்லை ரெண்டு நிமிஷத்துக்கு நான் முடிச்சுக்கிறேன். இல்லை இல்லை நான் பேசுகிறேன் 1 மணி நேரம் நல்லா பேசுகிறேன். ஆனால் அவங்களுக்குலாம் இறங்கி என்னுடைய பேச்சை கேட்க வந்தோம், சுபவி பேச்சை தான் கேட்க வந்தோம். இப்போ ஈரோடு தமிழன் பற்றி எழுதியிருக்கிறார். அதே போல் இப்போ வைரமுத்தை பற்றி எழுதியிருக்கிறார். வைரமுத்தை பற்றி எழுதும்போது சொல்கிறார், அது மட்டும் சொல்லுங்கள், நகலெடுக்கும் எழுத்துக்கள் மத்தியில் புதிய பொருளை கருவாக்கிய பிரம்மா என்கிறார். தாகத்தால் நான் வறண்டு போன தமிழ் அன்னைக்கு தண்ணீர் தேசம் படைத்து தாகம் தணித்தவன். புரட்சி வெடிக்கும் எழுத்துக்களை ஆயுதமாக்கி போராடும் உலக கவியனே, உலக மகாகவிங்கிறார், உலக கவியனே உம்மை உலகுக்கு தந்த பெருமை தமிழகத்திற்கு கிடைக்கட்டுங்கிறார். அதே போல் மஞ்சுளா அவர்களை நமக்கு தந்த பெருமை தமிழுக்கு கிடைக்கட்டும் என்று நான் மஞ்சுளா அவர்களை வாழ்த்துகிறேன். நூற்றாண்டு காலம் இவர்களுடைய இல்லாமல் கவிஞர் மஞ்சுளா அவர்கள் இலக்கியத்திற்கும் தமிழுக்கும் தொண்டாற்ற வேண்டும் என்று மனமாற நாவார வாழ்த்துகிறேன். விழாவுக்கு வருகை தந்த நீங்கள் அனைவரும் சோவி உட்பட நம்ம புனித ஜோதி வரையிலும் எல்லாருமே நூற்றாண்டு காலம் நோய்நொடி இல்லாமல் வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். உங்களை வாழ்த்துகின்ற நேரத்தில் நானும் வாழ்க என்று என்னை நானே வாழ்த்துக்கிறேன். திருக்குறளின் கருத்து செறிவையும் பகவத்கீதையின் அநீதி கோட்பாடுகளையும் ஒப்பிட்டு விளக்கும் உயரிய நூல். வழக்கறிஞர் அருள்மொழி, பேராசிரியர் சுப வீரபாண்டியன் ஆகியோரின் குறளும் கீதையும்
விலை ரூபாய் 70 மட்டும். புத்தகம் வாங்க திரையில் தெரியும் தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் கருஞ்சட்டை பதிப்பகத்தின் இணையதளத்துக்கு வாருங்கள்.